Hello everyone, welcome to my channel. In the video, 9th exercise software testing la irukkudiya 9th exercise பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு drop down list ல எத்தனை elements இருக்குங்கிறத கவுண்ட் பண்றதுக்கான program. So இதுக்கான program உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். First importல நம்ம வந்து utility packages அதே மாதிரி selenium உடைய details எல்லாத்தையும் நம்ம வந்து import பண்ணிருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம system set property, which means இந்த இடத்துல நம்ம Chrome driver உடைய லொகேஷன் கொடுத்திருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ்லி இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வரிசையாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனால உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறம் டிரைவர் டாட் கெட்டில் வந்து நான் வந்து லோக்கலாக நான் ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அந்த HTML ஃபைலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் ரன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேமில் வந்து மொத்தம் 4 நேம்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்க 4 நேமு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஸோ பார்த்தோன்னே இது 4ன்னு தெரியும். ஸோ நிறையா இருக்குது, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா தான் நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்து ப்ரோக்ராம் மூலமாகவே கவுண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த லொக்கேஷன் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டுடைய லொக்கேஷனை கூட கொடுக்கலாம். ஸோ பட் ஆனால் அந்த வெப்சைட்டில் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும். அடுத்தது வந்து செலக்ட்டுங்கிறதுல நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த செலக்ட் எதை வச்சு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பாத்தை வச்சு செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரோக்ராமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், விச் மீன்ஸ் அந்த சாம்பிள் HTML கோடை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். வித்தின் பாடிக்குள்ளே வந்து நேம் கொடுத்துருக்கேன். செலக்ட் டேக்குக்குள்ளே நான் ஆப்ஷன் வேல்யூ ஒன்று கொடுத்து வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு எப்படி காட்டும் அப்படின்னா ட்ராப் டவுனில் இப்படி நான் கிளிக் பண்ணால் எனக்கு வர்ற மாதிரி ட்ராப் டவுனில் காட்டும். ஸோ அப்போ அந்த ட்ராப் டவுனில் எத்தனை வேல்யூஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடியில் ஜேஎம்சின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஜேஎம்சிங்கிறது ஒரு ஐடி, இந்த ஐடியை தான் நான் எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து வெப் எலமெண்ட்டை வச்சு நான் லிஸ்ட்டை வந்து எத்தனை லிஸ்ட்டு, அதோடைய சைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, க்ரோம் டிரைவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே போகுது. இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு காட்டினேன், டோட்டலாக 4 இருக்குன்னு. ஸோ இதே நம்ம ப்ரோக்ராமில் ஐடியை வச்சு நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.